விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவான் மகாவிஷ்ணுவை போற்றி வணங்குவதற்கு 1000 திருநாமங்கள் உண்டு. அதன் தொகுப்பைத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்கிறோம். கலியுகத்தில் பகவானின் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் நம் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழும் என்று பகவானே அருளியிருக்கிறார். இப்பேற்பட்ட மகிமை கொண்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி ஏற்பட்டது, யாரால் எழுதப்பட்டது போன்ற அரிய தகவல்களை பார்ப்போம். கலியுகத்தில் தர்மம் தழைத்து நின்று பரவ வேண்டும் என்றால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆங்காங்கே ஒலிக்கப்பட்ட வேண்டும். நீதி, நேர்மை போன்றவை தலை சிறந்து நின்று சத்தியம் ஜெயிக்க வேண்டும் என்றால் மகாவிஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் போற்றப்பட வேண்டும். இதனால்தான் இன்றைக்கு ஆலயங்களிலும் பஜனை மண்டலிகளிலும் பிற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் எண்ணற்ற பக்தர்களால் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் தவறாமல் மேற்கொள்ளப்படுகிறது. வைணவ ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி வெகு விசேஷமாகக் கொண்டாடப்படும். அன்றைய தினம் சொர்க்கவாசல் வழியாகச் செல்லும் பக்தர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஆத்மார்த்தமாகச் சொல்லிக் கொண்டே சென்றால் அவர்களது வாழ்வில் சுபிட்சம் பெருகும். அதோடு சொர்க்கலோக வாசமும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது மகாபாரதத்தின் ஓர் அத்தியாயம். இதை எழுதியவர் வேதவியாசர். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு இதை தொகுத்து உரைத்தவர் பிதாமகர் பீஷ்மர். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 பாகங்களாக அமைந்துள்ளது. இதன் முதல் பாகம் முன்னுரையாகவும், 2ஆம் பாகம் விஷ்ணுவின் 1000 நாமங்களாகவும், 3ஆம் பாகம் அந்த 1000 நாமாக்களை பூஜிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்களைச் சொல்லும் விதமாகவும் விளங்குகிறது. ஸ்ரீமன் நாராயணனின் மகிமையை போற்றக்கூடிய இந்த சஹஸ்ரநாமத்தை எல்லா காலகட்டங்களிலும் தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை சகலரும் ஜபிக்கலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் என்று விநாயகர் வணக்கத்துடன் துவங்குகிறது இந்த ஸ்தோத்திரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்வதால் என்ன பலன்? எல்லாவிதமான பாப பயத்தை நீக்கி மேன்மையை அளிக்க வல்லது. மனம் ஒருமைப்படும். தெய்வீக சிந்தனை பெருகும். தூய ஒழுக்கம், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போன்ற நற்குணங்கள் நம்மிடம் பெருகும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் உரைக்கப்பட்ட இடம் மகாபாரத போர்க்களம். இது பீஷ்மரால் சொல்லப்பட காரணமாக அமைந்தவனும் அந்த கிருஷ்ண பரமாத்மாதான். எப்படி நடந்தது விஷ்ணு சஹஸ்ரநாம உபதேசம்? மகாபாரதத்தை கொஞ்சம் புரட்டுவோமா? மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. 18 நாள் யுத்தம் முடிந்ததும் அதர்மத்தின் வடிவான கௌரவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போரில் 10வது நாள் யுத்தத்தில் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனால் எய்யப்பட்ட அம்புகளுக்கு இரையானார். ஆனால் ஜீவன் விலகாமல் மரண அவஸ்தையில் போராடிக் கொண்டிருந்தார். தவிர கர்ணன் கொல்லப்பட்டு விட்டான். குந்தி தேவி புத்திர சோகத்தினால் புலம்ப ஆரம்பித்தாள். என் அருமை மகனே என்று அவனை வாரி அணைத்து கண்ணீர் விட்டு கதறினாள். கர்ணனுடைய மனைவியும் தன் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் அவன் உடல் மேல் விழுந்து கதறினாள். போர்க்களத்தில் இத்தகைய சோகக் காட்சிகளை பார்த்த தர்மருக்கு சோகம் மேலிட்டது. இந்த சோகத்தை மேலும் அதிகரிக்கச் செய்யும் விதமாக இன்னொரு பெண்ணும் அங்கே கர்ணனுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். ஐயகோ, இனி நான் எப்படி பூவுலகில் இருப்பேன்? இனி என்னால் இங்கு இருக்க முடியாது என்று கர்ணனின் உடலை பார்த்து கதறுகிறாள். கர்ணனுக்காக அழுகின்ற இந்த பெண்மணி யார்? கர்ணனோடு இவளுக்கு என்ன தொடர்பு என்று தர்மர் குழம்புகிறார். அனைத்துக்கும் ஆபத்பாந்தவன் கிருஷ்ண பரமாத்மாதானே. எனவே கிருஷ்ணனிடம் சென்று, கண்ணா, குந்தி அழுகிறாள், புத்திர சோகம். கர்ணனின் மனைவி அழுகிறாள், கணவனைப் பிரிந்த சோகம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு பெண்மணி அதோ இந்த இப்போர்க்களத்தில் அழுது கொண்டிருக்கிறாளே, அவள் யார்? கர்ணனின் பிரிவுக்காக அவள் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று குரல் கமரக் கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தன் வழக்கமான ஒரு புன்னகையுடன், தர்மா, இவள்தான் தர்மத்தின் தேவதை. வள்ளல் குணம் கொண்ட கர்ணனே இந்த போரில் மடிந்துவிட்டானே. இனி இந்த பூவுலகில் தர்மம் எப்படி நிலைக்கும்? கர்ணனே போன பிறகு பூமியில் தனக்கென்ன வேலை? தானும் இந்த பூவுலகைத் துறக்கிறேன் என்று புலம்புகிறாள் எனச் சொன்னான். தர்மருக்கோ கலக்கம். பாண்டவர்களின் பேரனான ஜனமேஜயன் ஆட்சி அமைக்கப் போகிறான், அரசாளப் போகிறான். தன் வம்சம் ஆட்சிக் கட்டிலில் ஏறி அமர்ந்து செங்கோல் செலுத்தும்போது தர்மம் இல்லாவிட்டால் ஒரு தேசம் எப்படிச் சிறக்கும்? குடிமக்களிடம் எப்படி அமைதி இருக்கும்? எப்படி மகிழ்ச்சி தங்கும் என்கிற கவலை தர்மருக்கு. தனது இந்த சந்தேகத்தை வருத்தம் தோய்ந்த குரலில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணன், அதோ அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறாரே பிதாமகர் பீஷ்மர். உத்தராயணம் வரும் வரை 2 மாத காலத்துக்கு அவர் இருப்பார்.
இப்போதே போய் அவரிடம் சந்தேகத்தைக் கேள், விளக்கம் தருவார் என்கிறான். உன் அம்பு படுக்கையில் அவஸ்தையுடன் தவித்துக் கொண்டிருந்த பிதாமகர் பீஷ்மரைக் காணச் சென்றார் தர்மர். உடன் பாண்டவர்கள் அனைவரும் தொடர்ந்தனர். அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரை இரு கரம் குவித்து வணங்கித் தன் சந்தேகத்தைக் கேட்டார் தர்மர். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்த கதை இனிதான் வரப்போகிறது. பாண்டவர்களை ஆசிர்வதித்து பீஷ்மர் சொல்கிறார், தர்மா, இனி வரப்போகிற காலத்தில் உலகம் செழிப்பாக இருக்காது. ஏனென்றால் இந்த தர்ம தேவதை இங்கிருந்து விலகப் போகிறாள். பல்வேறு தேசங்களை ஆள்கின்ற மன்னர்கள் தேவையே இல்லாமல் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டு அழிவார்கள். நீதியும் நேர்மையும் ஆளும் அரசர்களிடம் இருக்காது. ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கின்ற மந்திரிகளில் இருந்து அனைத்து தரப்பினரும் நேர்மையற்ற வழியில் செயல்படுவார்கள். குடிமக்களிடமும் நற்பண்புகளை எதிர்பார்க்க முடியாது. குருகுலம் நசிந்து போகும். குருமார்களும் சீடர்களும் நற்பண்புகளை இழப்பார்கள். குடும்பங்களில் நிம்மதி இருக்காது. மழை பொய்த்துப் போகும். நீர் ஆதாரங்கள் நசிந்து போகும். விளைநிலங்கள் பாழ்பட்டுவிடும். போதிய தீவனங்கள் இல்லாமல் கால்நடைகள் அவதியுறும். ஆக மொத்தத்தில் பசி, பட்டினி, வறுமை இவையெல்லாம் சேர்ந்து சோகமே தலை தூக்கி நிற்கும். இப்படி பீஷ்மர் சொல்லிக்கொண்டே போக தர்மரும் பிறரும் விக்கிட்டுப் போனார்கள். அதன்பின் நிதானத்துக்கு வந்து பீஷ்மரைப் பார்த்து, பிதாமகரே, தாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கக் கேட்க என் மனம் துன்புறுகிறது. தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் ஜனமேஜயனின் ஆட்சி எப்படி மேம்படும்? தர்மமில்லை என்றால் தேசம் எப்படி சுபிட்சமடையும்? நாட்டுக்கே ஓர் அழிவு என்றால் அதில் இருந்து எப்படி தப்பிப்பது? இதற்கான உபாயத்தையும் தாங்கள்தான் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார். அப்போது கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி கை நீட்டிய பீஷ்மர், இந்த கேள்விக்கான பதிலை அதோ அந்த பரந்தாமனிடமே போய்க் கேள். அனைத்தும் தெரிந்தவன் அவன் ஒருவனே என்றார். அதன்படி தர்மரும் கிருஷ்ணனை பார்த்து, என்ன கண்ணா, இதற்கெல்லாம் என்ன தீர்வு? ஆட்சி சிறக்கத் தகுந்த பதிலைச் சொல்வாயாக என்று இறைஞ்சினார். மாயக்கண்ணன் சாதாரணமானவனா என்ன? அவன் திருவாயிலிருந்தே இதற்கு பதில் சொல்லிவிடுவானா? தர்மா, இதற்கான பதிலையும் அந்த பீஷ்மரிடமே கேள். அவருடைய திருநாவில் இருந்தே ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கும் என்றார் இயல்பாக. தீர்வு இருக்கிறது என்பது தெரிந்ததும் தர்மர் முகத்தில் லேசான நிம்மதி தென்பட்டது. பிதாமகரை பார்த்து இதற்கான தீர்வை அருளும்படி வேண்டினார். கவலைப்படாதே, தர்மா ஸ்ரீமன் நாராயணன் எல்லாவற்றையும் காப்பார். அவரது மனம் குளிரச் செய்தால் அனைத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவார். ஸ்ரீமன் நாராயணனின் 1000 பெயர்களைச் சொல்லி அர்ச்சித்து வணங்கினால் அனைத்தும் சுபமே. தர்மம் மீண்டும் தலையெடுக்கும் என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அந்த போர்க்களத்தில் அருளினார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் அருள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், இந்த உலகத்தில் தர்மத்தைப் பற்றி அறிந்திருக்கும் 12 பேரில் பீஷ்மரும் ஒருவர் என்று பாகவதம் கூறுகிறது. சூழ்நிலை காரணமாக கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் இருந்தாலும் பாகவதத்தின் மூலம் அவர் எப்பேற்பட்ட மகான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால்தான் மகாபாரத போருக்குப் பின்னாலும் தேசத்தில் தர்மம் நிலைத்திருக்குமா என்கிற ஒரு கேள்வியை கிருஷ்ண பரமாத்மாவிடம் தர்மர் கேட்டபோது அதற்கான பதிலை தானே சொல்லாமல் பீஷ்மர் மூலமாகச் சொல்ல வைத்திருக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் பெருமை கொஞ்சமா நன்சமா? குருக்ஷேத்திரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும் பிதாமகர் பீஷ்மரிடம் தனது பேரன் ஜனமேஜயன் ஆளப்போகும் தேசத்தில் தர்மம் சிறக்க என்ன வழி, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதாகச் சில கேள்விகளை கேட்கத் துவங்குகிறார் தர்மபுத்திரர். இறைவனைப் பற்றி விளக்கும் அனைத்து நூல்களிலும் கூறப்பட்டுள்ள சிறந்த தெய்வம் எது? அந்த தெய்வத்தை ஒருவர் அடைவதற்கு மேலான நிலை எது? எந்த ஒரு தெய்வத்தை அவரது குணச்சிறப்புகளைப் புகழ்ந்து போற்றி மனிதர்கள் நலம் பெறுவர்? எந்த தெய்வத்தை அகத்தினாலும் புறத்தினாலும் வழிபட்டு நலம் அடைய முடியும்? எந்த ஒரு திருநாமத்தை உச்சரித்து மனிதன் தன் அடுத்தடுத்த பிறப்புகளில் இருந்து விடுபட முடியும்? விஷ்ணுவின் திருநாமங்களை ஒருவன் தியானித்தும் துதித்தும் வணங்கியும் வந்தால் எல்லாவித துக்கங்களையும் கடந்து விடுவான். இதற்கு உதவுவதுதான் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த உலகத்தின் முதல் கடவுள் மகாவிஷ்ணு. கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் அவர். முடிவில்லாதவர், புனிதமானவர். இவருடைய 1000 நாமங்களை பக்தி சிரத்தையுடன் பூஜித்தால் முக்தியை அடைவர். முடிவில்லாத அந்த கடவுளை எவர் ஒருவர் நிலையான புத்தியுடன் பூஜிக்கிறாரோ, தியானிக்கிறாரோ, அவர் அழிவை அடைவதில்லை. எவர் ஒருவர் இத்தகைய கடவுளை பணிந்து நமஸ்காரம் செய்கிறாரோ, அவர் அந்த பகவானின் அருளைப் பெறுகிறார். அதோடு
துயரங்களில் இருந்தும் விடுதலை பெறுகிறார். இப்படி மகாவிஷ்ணுவின் பெருமையையும் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமையையும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தர்மபுத்திரருக்கு எடுத்துச் சொல்கிறார் பீஷ்மர். பகவான் திருநாமம் அவ்வளவு சிறப்பானது. பகவானின் திருநாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவிதமான அசுத்தங்களை அகற்றி அபராதங்களில் இருந்து நிவாரணம் அளிப்பதும் அசுபங்களில் இருந்து நம்மை மீட்டு சுகத்தை அள்ளித் தருவதும் பகவானுடைய திருநாமம் மட்டுமே என்று பகவானின் நாம மகிமைகளை பத்மபுராணம் சொல்கிறது. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யங்கள் விளக்க ஊரை எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீ ஆதிசங்கர, பகவத் பாதாள், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன், ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற பல மகான்கள் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யங்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது பகவானுடைய நாமாக்களைச் சொல்கிறோமா, பகவானின் குணங்களைச் சொல்கிறோமா என்கிற சந்தேகம் எவருக்கும் எழவேண்டாம். இந்த நாமங்கள் அனைத்தும் பகவானுடைய குணங்களைத் தெரிவிப்பவை என்கிறார். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள அனைத்து திருநாமங்களும் மாலவனின் நற்குணத்தைக் காட்டும் வகையில் அமைந்துள்ளன. சஹஸ்ரநாமம் என்ற சொல்லுக்கு 1000 திருநாமங்கள் என்பது மட்டுமே பொருளில்லை. பற்பல என்கிற பொருளையும் சஹஸ்ரநாமம் குறிக்கும். எனவே பகவான் மகாவிஷ்ணுவின் பல்வேறு திருநாமங்களைப் பல இடங்களில் இருந்து தொகுத்து அழகாகத் தொடுத்து ஒரு மாலையாக அலங்கரித்திருப்பதே ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்னொரு முக்கியமான செய்தி. பொதுவாக சஹஸ்ரநாமம் என்று சொன்னால் ஸ்ரீ சிவ சஹஸ்ரநாமம், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீ துர்கா சஹஸ்ரநாமம், ஸ்ரீகாளி சஹஸ்ரநாமம் என்று பல சஹஸ்ரநாமங்கள் பாராயணத்தில் உள்ளன. ஆனால் எந்த ஒரு பக்தரேனும் சஹஸ்ரநாமம் என்று பொதுவாகச் சொன்னால் அது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மட்டுமே குறிக்கும் என்பது சாட்சாத் தேவியாலேயே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக அமைந்தவர் ஸ்ரீயாதிசங்கர பகவத் பாதாள். இந்த கதை என்ன என்று அறிந்து கொள்ள ஆவலா? அப்போது ஆதிசங்கர பகவத் பாதாள் காஷ்மீர் பிரதேசத்தில் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார். ஓரிடத்தில் தான் சில தினங்கள் தங்கியிருந்தபோது ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம், விளக்கம், பொழிப்புரை எழுதலாம் என்று தீர்மானித்தார். எனவே தமது புத்தகக் களஞ்சியத்தில் இருந்து ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாம சுவடிகளை எடுத்து வருமாறு தன் சிஷ்யரிடம் கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் குருதேவா என்று சுவடிகளை எடுக்க உள்ளே போனார். உள்ளிருந்து திரும்பி வந்து அந்த சிஷ்யர் கொடுத்த சுவடிகளைப் பார்த்த ஆதிசங்கரர் வியந்தார். காரணம், அவர் கொண்டு வந்து கொடுத்தது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் அல்ல, அது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். அடே சிஷ்ய, நான் இதைக் கேட்கவில்லை, ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமத்தை அல்லவா கேட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த சீடனும் தலையை குனிந்து கொண்டு உள்ளே போனார். மீண்டும் அவர் கொண்டு வந்து கொடுத்த சுவடிகளைப் பார்த்த ஆதிசங்கரர் மீண்டும் அதிசயித்தார். யப்பா, கொண்டு போன ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தைத்தான் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறா, கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து வா என்று உள்ளே அனுப்பினார். இப்போதும் அந்த சிஷ்யர் கொண்டு வந்து கொடுத்தது அதே ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தைத்தான். சிஷ்யரை கொஞ்சம் கடிந்து கொண்ட ஆதிசங்கரர், நான் சொல்றதென்ன, ஒவ்வொரு முறையும் நீ செய்வது என்ன என்று உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த சிஷ்யன், குருதேவா, தாங்கள் என்னிடம் கேட்பது ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமம் என்பதை நன்றாகவே அறிவேன். ஆனால் நான் உள்ளே போய் ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாம சுவடிகளை எடுக்கப் போனால் அங்கே பால்வடியும் முகத்தோடு அழகான சிறுமி ஒருத்தி நின்று கொண்டு, அதை எடுக்காதே, இதக் கொண்டு போய்க் கொடு என்று ஒரு சுவடியை கொடுக்கிறாள். அதைத்தான் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருந்தேன். அதுதான் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று வாய்ப்பொத்தியபடி பவ்யமாகச் சொன்னார். ஆதிசங்கரர் அர்த்தபுஷ்டியுடன் தன் சிஷ்யனை பார்த்தார். அப்போது சாட்சாத் அந்த அம்பிகையே சிஷ்யனுக்கு காட்சி கொடுத்த அதே கோலத்தில் ஆதிசங்கரருக்கும் தரிசனம் தந்தாள். அம்பிகையைப் பார்த்து புன்னகைத்த ஆதிசங்கரர், ஓ, ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுத என்னை பணிகிறாள் போலிருக்கிறது என்று தெளிந்து அதன்பின் அதற்கு பாஷ்யம் எழுதினாராம் ஆதிசங்கரர். எல்லா சஹஸ்ரநாமங்களுக்கும் ஆதி இதுதான். எனவேதான் சஹஸ்ரநாமம் என்று சொன்னால் இன்று அது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மட்டுமே குறிக்கிறது. பகவான் போர்க்களத்தில் சொன்னது கீதை. விருப்பப்பட்டுக் கேட்பது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். கீதைக்கு சமானமாக உலகத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்டால் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம்தானாம். பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம், சுவாமி, இந்த 1000 திருநாமங்களை ஒருவன் சொன்னால்தான் தர்மம் தழைக்கும் என்றால் இந்த திருநாமங்களை பண்டிதர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் படிப்பறிவே இல்லாத வெகு சாதாரணமான ஒருவன்
தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 1000 பெயர்களைத் தன் நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா? அது சாத்தியமா? என்று கேட்டாள். தேவியை நோக்கி புன்னகைத்த ஈசன், ஊமையே, நீ சொல்வதும் சரிதான். ஒன்றுமே தெரியாத நீ சொல்லக்கூடிய சாதாரணமான ஒருவன் 1000 பெயர் சொல்லி திருமாலை துதிப்பது இயலாத காரியம். ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறதே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராணனே என்று வருகிறது அல்லவா? அதாவது ஸ்ரீராம் என்று ஒரு முறை சொல்வதே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 1000 திருநாமங்களை பாராயணம் செய்வதற்கு ஒப்பானது என்றார். வைணவப் பண்டிதர்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஈடாக வேறு எந்த ஸ்லோகமும் இல்லை. பலன் வேண்டும் அன்பர்கள் இந்த ஸ்லோகத்தை முழுமையாக பாராயணம் பண்ண வேண்டும். அதே வேளையில் இதை பாராயணம் பண்ணுவதற்கு போதிய அவகாசம் இல்லாதவர்கள் வேண்டுமானால் ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி மன திருபதி பெறலாம். அது அவரவர் மனநிலையை பொறுத்தது என்கிறார்கள். தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது பலரது வழக்கம். இது பாராயணம் செய்யப்படும் இடத்தில் சண்டை, கலகம் இருக்காது. சகலவிதமான சம்பத்துக்களும் வந்து சேரும். வீட்டில் அந்நியோன்யம் வளரும். துர்தேவதைகள் பிரவேசிக்காது. நம் சித்தத்திலும் நுழையாது. வியாதி விலகும். தீராத நோயின் பிடியில் சிக்கி இருப்பவர்களின் காதுகளில் இந்த மந்திர உச்சாடன ஒலி விழுவது அவர்களுக்கு நலம் பயக்கும். முழு மனதோடு பகவானை சரணடைந்து பாராயணம் செய்தால் இவை அனைத்தையும் பரிபூரணமாக உணரலாம். இதற்கு கண் கண்ட சாட்சியாக காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதி ஸ்ரீமகா பெரியவா இருந்திருக்கிறார். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமையை 2 சம்பவங்கள் மூலம் பக்தர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் மகா பெரியவா. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அவ்வளவு விசேஷம். எத்தனையோ பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் வியாதிகளையும் போக்கும் தன்மை ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்துக்கு உண்டு. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமையையும் மகத்துவத்தையும் பக்தர்களுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் மற்றும் உதாரணங்கள் மூலம் காஞ்சி மகா பெரியவா நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அவற்றுள் முக்கியமான 2 சம்பவங்களை மட்டும் இப்போது பார்ப்போம். முதல் சம்பவம் சுமார் 50-60 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்தது. அப்போது காஞ்சி மகா பெரியவா நன்னிலத்துக்கு அருகில் முடிகொண்டான் என்ற கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். வேதம் கற்றறிந்த பண்டிதர்கள் அதிகம் வாழும் செழுமையான கிராமம் அது. எனவே மகா பெரியவா முடிகொண்டானில் முகாமிட்டிருந்த அனைத்து நாட்களுமே வேத கோஷம், பாராயணம், உபன்யாசம் என்று தினமும் களை கட்டியிருந்தது. இந்த கோலாகலத்துக்கு ஒரு திருஷ்டி போல் அன்றைய தினம் மாலை பொழுது அமைந்துவிட்டது. ஆம், காஞ்சி மகா பெரியவாளுக்கு திடுமெனக் கடும் ஜூரம். காஞ்சி மகா பெரியவாளுக்கே ஜூரமா என்று பதைப்பதைக்க வேண்டாம். ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நல்லது நடந்தாலும் கெடுதல் நிகழ்ந்தாலும் அது எதையோ நமக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல்தான் மகா பெரியவாளுக்கு வந்த இந்த ஜூரமும். கடும் ஜூரத்தின் காரணமாக தினமும் மாலை வேளையில் தான் செய்யும் பூஜையை மகா பெரியவா இன்னும் துவங்கவில்லை. அருகில் இருந்த ஸ்ரீமடத்தின் மேனேஜர், இதர காரியஸ்தர்கள், கூடியிருந்த பக்தர்கள் என எவருக்குமே மகா பெரியவாளுக்கு ஜுரம் வந்த விஷயம் தெரியாது. எனவே அவர்கள் அனைவரும் ஏன் மகா பெரியவா இன்னும் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜையை ஆரம்பிக்கவில்லை என்று விழித்துக் கொண்டிருந்தனர். எல்லோரும் இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ என்றார் சன்னமான குரலில். அவ்வளவுதான். அடுத்த வினாடியில் இருந்து அங்கே கோரசாக பாராயணம் துவங்கியது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பாராயணம் கனஜோராக நடந்து முடிந்தது. அதுவரை சற்று சுணக்கமாக இருந்த மகா பெரியவா ஸ்ரீமடத்து காரியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரையும் பார்த்து, எல்லப்ப நல்லபடியா ஆச்சு. உங்க பாராயணமும் நனன்னா முடிஞ்சுது. எனக்கு இருந்த கடும் ஜுரமும் சற்றுன்னு விலகிடுத்து. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணா எந்த வியாதியும் இருந்த இடம் தெரியாம ஓடியே போயிடும். நீங்க பாராயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்வர எனக்கு கடுமையான ஜுரம். உங்க பாராயணத்தால நான் இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இதோ ஸ்நானம் முடிச்சிட்டு வந்து பூஜையை ஆரம்பிக்கப் போறேன் என்று அனைவரையும் பார்த்து புன்னகைத்து விடுவிடுவென்று எழுந்து நடந்தாராம். இப்போது சொல்லப்போவது 2வது சம்பவம். அது 2ஆம் உலகப் போர் தீவிரமாக இருந்த காலம். ஜெர்மனி குண்டு சென்னையில் விழப்போகிறது, சென்னையே அழியப் போகிறது என்று ஒரே அமளி. எங்கு பார்த்தாலும் இதே பேச்சுதான். எனவே சென்னையில் வசித்து வந்த பல குடும்பங்கள் என்னென்ன பொருட்களை அவசரமாக மூட்டை கட்டிக்கொண்டு கிளம்ப முடியுமோ அவற்றையெல்லாம் கட்டிக்கொண்டு தென் மாவட்டங்களை நோக்கி புறப்பட்டன.
தொழில் நிமித்தம் சென்னையில் வசித்து வந்த சில அன்பர்கள் காஞ்சிபுரத்துக்குப் போய் மகா பெரியவாளை வணங்கி அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். மெட்ராஸ்ல இருக்கிறவா எல்லாரும் குடும்பம் குடும்பமா ஊரை காலி பண்றா, எல்லாருமே பீதியில இருக்கா, இதுக்கு பெரியவா ஏதாவது செய்யணும், குண்டு விழுந்து மெட்ராஸ் காலி ஆயிடுமோன்னு பயப்படுறா என்று கவலையுடன் சொன்னார்கள். அப்பொழுது காஞ்சி மகான், யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் ஆங்காங்கே குழு குழுவா ஒரு கோயில்ல உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, மெட்ராஸுக்கு எந்த ஆபத்துக்கு வராது என்றார். அதன்படி சென்னையின் பல இடங்களிலும் ஆலயங்களிலும் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நடந்தது. அதன் பலனாய் அப்போது மெட்ராஸுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆக வைணவத்தைப் பொறுத்தவரை